ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம், புதிய சமச்சீர் புத்தகம். அதில் இருக்கிற 4வது இயல் பகுதியிலிருந்து லைன் பை லைன் கொஷின் பார்க்க போகிறோங்க. இந்த பகுதியில் இருக்கிற பாட்டு, உரைநடை, மொழித்திறன் பயிற்சி, இலக்கணம் எல்லாத்தையுமே லைன் பை லைனாக பார்க்க போகிறோம். கூடுதலாக ஒவ்வொன்றுக்கு பின்னாடி இருக்கிற புத்தக வினாவிடைகள் அதையும் பார்க்க போகிறோங்க. ஒட்டு மொத்தமாக லைன் பை லைனாக முடிக்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி மற்ற இயலுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. அதன் மூலமாக எல்லா வீடியோவையும் பார்த்துருங்க. சரி, இன்றைய வீடியோக்குள்ளே போகலாங்களா? இன்றைய டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, கலங்கரை விளக்கம் அப்படின்னு ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து கேள்விகளை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேள்வி, இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை என்று கூறும் நூல் என்ன? இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை என்று கூறக்கூடிய நூல் பெரும்பான ஆற்றுப்படை. பெரும்பான ஆற்றுப்படையில் தான் இந்த வரி இருக்குது. இரண்டாவது கேள்வி, பெரும்பானாற்றுப்படை என்ற நூலை எழுதியவர் யார்? பெரும்பானாற்றுப்படை இந்த நூலை எழுதியவர் யார்? இதற்கான பதில் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அடுத்து மூன்றாவது கேள்வி, கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பாடிய 2 நூல்கள் என்னென்ன? இவர் சங்ககால புலவர், 2 நூல் எழுதியிருக்காரு. இதற்கான பதில் பெரும்பானாற்றுப்படையும் பட்டினப்பாலையும். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எழுதியது 2 நூல்கள், பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை. அடுத்து நான்காவது கேள்வி, பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் யார்? பெரும்பானாற்றுப்படை இந்த நூலுடைய பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். தொண்டைமான் இளந்திரையன். அடுத்து ஐந்தாவது கேள்வி, சரியான கூற்றை கண்டறிக. கூற்று, பெரும்பானாற்றுப்படை என்பது ஆற்றுப்படை இலக்கியமாகும். காரணம் என்ன? வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் மற்றும் பாணர் போன்றோர் அந்த வள்ளலின் புகழை பாடுவது ஆற்றுப்படை இலக்கியமாகும். இதுக்கான பதில் கூற்றும் சரியாக இருக்குது, காரணம் சரியாக இருக்குது. கூற்று காரணம் இரண்டுமே சரிதாங்க. இரண்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்து ஆறாவது கேள்வி, தவறான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் இருக்குது, எது தவறானதுன்னு சொல்லணும். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சங்ககால புலவர். இவர் கடியலூர் என்ற ஊரில் வாழ்ந்தவர். இவர் 8 தொகையில் உள்ள பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி, 2வது பாயிண்ட்டும் சரி, 4வது பாயிண்ட்டும் சரி. 3வது பாயிண்ட் தவறு இருக்குது. பெரும்பானாற்றுப்படையும் பட்டினப்பாலையும் 8 தொகை கிடையாது. இந்த இரண்டுமே 10 பாட்டில் வரும். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 4 மட்டும் சரி. அடுத்து 7வது கேள்வி, 10 பாட்டில் உள்ள ஆற்றுப்படை இலக்கியங்கள் எத்தனை? 10 பாட்டில் மொத்தம் 10 நூல்கள் இருக்கும். அதில் ஆற்றுப்படை நூல்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் ஆற்றுப்படை நூல்கள் 5 இருக்குது. 10 பாட்டில் 5 ஆற்றுப்படை நூல்கள் இருக்குது. அடுத்து 8வது கேள்வி, 10 பாட்டில் உள்ள ஆற்றுப்படை இலக்கியங்களில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆற்றுப்படை இலக்கியங்கள் 5ன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதில் என்னென்ன வரும்னா, பொருணர் ஆற்றுப்படை, மலைபடுகடாம், சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை. இந்த 4மே கரெக்டு தாங்க. மொத்தம் 5 நூல்கள். இங்கே வந்திருக்கிற 4மே சரி என்பது ஆன்சர். அடுத்து 9வது கேள்வி, கூத்தராற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் எது? கூத்தராற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் மலைபடுகடாம். மலைபடுகடாம் இந்த நூலை கூத்தராற்றுப்படைன்னு சொல்லுவாங்க. அடுத்து 10வது கேள்வி, பொருந்தாத நூலை கண்டறிக. கீழே இருக்கிற 4 நூல்களில் 3 ஒரு வகை, ஒன்றே ஒன்று மட்டும் வேறு வகை. அது என்ன கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை, குறிஞ்சிப்பாட்டு இது எல்லாமே 10 பாட்டில் வரும். ஐங்குறுநூறு என்பது 8 தொகை நூல். ஸோ இது மாறுபட்டது. இதான் பொருந்தாது. அடுத்து 11வது கேள்வி, பொருத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். நெகிழி அப்படின்னா தீச்சுடர், சென்னி என்றால் உச்சி, அலுவம் என்றால் கடல், மதலை என்றால் தூண். அடுத்து 12வது கேள்வி, உறவு நீர் என்ற சொல்லின் பொருள் என்ன? உறவு நீர் என்றால் என்ன? இதுக்கான பதில் பெருநீர் பரப்பு. உறவு நீர்னா பெரும் நீர் பரப்பு. அடுத்து நாம் பார்க்க போகிறது இந்த பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற புத்தக வினாவிடைகள். 13வது கேள்வி, வேயா மாடம் எனப்படுவது என்ன? வேயா மாடம் எனப்படுவது என்ன? இதுக்கான பதில் சாந்தினால் பூசப்படுவது.
சாந்தினால் பூசப்படுவதுதான் வேயா மாடம். அடுத்து 14வது கேள்வி, உறவு நீர் அழுவம். இந்த தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. எங்கே அடிக்கோடு போட்டிருக்காங்க? அழுவம். இது கீழே அடிக்கோடு போட்டிருக்காங்க. அழுவம்னா என்னங்க? அழுவம் என்றால் கடல். அழுவம் என்றால் கடல். அடுத்து 15வது கேள்வி, கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன எவை? கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன மரக்கலங்கள். மரக்கலங்கள்னா கப்பல். அடுத்து 16வது கேள்வி, தூண் என்னும் பொருள் தரும் சொல்லியது. தூண் என்ற பொருள் தரும் சொல்லியது. இதுக்கான பதில் மதலை என்றால் தூண். மதலை என்றால் தூண். அடுத்து நான் பார்க்க போகிறது இரண்டாவதாக கவின்மிகு கப்பல் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. அதிலிருந்து கேள்விகளை பார்க்கலாம். 17வது கேள்வி, உலகு கிளர்ந்தன்ன உருக்கெழு வங்கம் புலவுத்திரை பெருங்கடல் நீரிடை போல என்று கூறும் நூல் என்ன? உலகு கிளர்ந்தன்ன உருக்கெழு வங்கம் புலவுத்திரை பெருங்கடல் நீரிடை போல என்று கூறும் நூல் என்ன? இதுக்கான பதில் அகநானூறு என்பது சரி. அகநானூறு. அடுத்து 18வது கேள்வி, மருதன் இளநாகனார் டேஸ் என்ற நூலில் மருதத்திணையில் உள்ள 35 பாடல்களை பாடினார். மருதன் இளநாகனார் மருதத்திணையில் பாடுறதில் வல்லவர். அவர் கலித்தொகை என்ற நூலில், கலித்தொகை அப்படிங்கிற நூலில் மருதத்திணையில் 35 பாட்டை பாடியிருக்காங்க. அடுத்து 19வது கேள்வி, சரியான கூற்றை கண்டறிக. கூற்று, மருதன் இளநாகனார் மருதத்திணை பாடுவதில் வல்லவர். காரணம், மருதன் இளநாகனார் கலித்தொகையில் மருதத்திணையில் உள்ள 33 பாடல்களை பாடியுள்ளார். இதுக்கான பதில் காரணத்தில் தப்பு இருக்குது. எத்தனை பாட்டுங்க? 35 பாட்டு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று மட்டும் சரி. கூற்று மட்டும் சரி. அடுத்து 20வது கேள்வி, நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் எது? நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் அகநானூறு. அகநானூரை நெடுந்தொகை என்றும் அழைப்பார்கள். அடுத்து 21வது கேள்வி, சரியான கூற்றுகளை கண்டறிக. 4 பாயிண்ட் இருக்குது, எது சரின்னு சொல்லணும். அகநானூறு 8 தொகை நூல்கள் ஒன்று. புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது. இந்த நூலை நெடுந்தொகை என்றும் அழைப்பர். உலகு கிளர்ந்தன்ன உருக்கெழு வங்கம் என்ற பாடல் இந்த நூலின் 235வது பாடலாகும். இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி, 2வது பாயிண்ட் சரி, 3வது பாயிண்ட் சரி, 4வது பாயிண்ட் தப்பு. என்னென்னா 235வது பாட்டு கிடையாது, 255வது பாட்டு. 255வது பாட்டு. அடுத்து 22வது கேள்வி, பொருந்தாத நூல் எது? 3 நூல் ஒரு வகை, ஒரே ஒரு நூல் மட்டும் மாறுபட்டது. இதுக்கான பதில் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு நூல்லாம் 8 தொகையில் வரும். முல்லைப்பாட்டு என்பது 10 பாட்டில் வரும். ஸோ இது பொருந்தாது. அடுத்து 23வது கேள்வி, பொருந்தாத நூல் எது? இதுலேயும் மாறுபட்டது இருக்குது. இதுக்கான பதில் பரிபாடல், கலித்தொகை, பதிற்று 10, அகநானூறு. அனைத்துமே 8 தொகை நூல்கள். இங்கே பொருந்தாது எதுவுமே கிடையாது. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 24வது கேள்வி, பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். இதுக்கான பதில் உரு அப்படின்னா அழகு, போல என்றால் பிளக்க, வங்கூல் என்றால் காற்று, நீக்கான் என்றால் நாவாய் ஓட்டுபவன். அடுத்து 25வது கேள்வி, சொல் பொருள் பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் கரெக்டாக பொருத்தணும். இதுக்கான பதில் வங்கம் என்றால் கப்பல், எல் என்றால் பகல், கோடு உயர் என்றால் கரை உயர்ந்த, மாட ஒல்லிரின்னா கலங்கரை விளக்கம். அடுத்தது இந்த பாடலுக்கு பின்னாடி இருக்கிற புத்தக வினாவிடைகள். 26வது கேள்வி, இயற்கை வங்கூல் ஆட்ட. இதில் இருக்கிற அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. வங்கூல் என்றால் காற்று என்று அர்த்தம். வங்கூல்னா காற்று. அடுத்து 27வது கேள்வி, மக்கள் எதில் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர்? மக்கள் எதில் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர்? இதுக்கான பதில் வங்கம். வங்கம்னா கப்பல். கப்பலில் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றிருக்காங்க. அடுத்து 28வது கேள்வி, புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது எது? புலால் நாற்றம் உடையது என அகநானூறு கூறுவது கடல். கடலை தான் சொல்லுது. அடுத்து 29வது கேள்வி, பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? பெருங்கடல், இதை பிரித்து எழுதுனீங்கன்னா பெருமை கூட்டல் கடல்னு வரும். பெருங்கடல்னா பெருமை கூட்டல் கடல். அடுத்து 30வது கேள்வி, இன்று கூட்டல் ஆகி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? இன்று கூட்டல் ஆகி, இதை சேர்த்து எழுதுனீங்கன்னா இன்றாகி என்று வரும். இன்றாகி. அடுத்து 31வது கேள்வி, எதுகை இடம்பெறாத இணை என்னன்னு
இங்கே பாருங்கள் ஒன்றி வந்திருக்கு, இங்கேயும் வந்திருக்கு, இங்கேயும் வந்திருக்கு, இங்கே வந்து மாறுபட்டிருக்கு. அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது உரைநடை. தமிழரின் கப்பற்கலை என்ற தலைப்பில் வந்து தமிழர்கள் எப்படியெல்லாம் கப்பலை கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து கேள்விகளை பார்க்கலாம். 32வது கேள்வி, முன்னீர் வழக்கம் என குறிப்பிடும் நூல் என்ன? முன்னீர் வழக்கம் என குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். முன்னீர் வழக்கம் என்ற சொல் ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்னா தொல்காப்பியத்தில் தான் இருக்குது. அடுத்து 33வது கேள்வி, முன்னீர் வழக்கம் என குறிப்பிடப்படுவது என்ன? முன்னீர் வழக்கம் என குறிப்பிடப்படுவது கடற்பயணம். கடலில் பயணம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதை தான் முன்னீர் வழக்கம்னு சொல்கிறாங்க. அடுத்து 34வது கேள்வி, அருங்கலம் தரீஇயர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்று கூறும் நூல் என்ன? அருங்கலம் தரீஇயர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்று கூறும் நூல் பதிற்று 10 என்பது சரி, பதிற்று 10. அடுத்து 35வது கேள்வி, பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்ற தகவலை கூறும் நூல் என்ன? பூம்புகார் அப்படிங்கிறது சோழர்களுடைய துறைமுக நகரம். இங்கிருந்து பொருட்களை ஏற்றுமதியும் பண்ணியிருக்காங்க, இறக்குமதியும் பண்ணியிருக்காங்க. இதை சொல்லக்கூடிய நூல் பட்டினப்பாலை. பட்டினப்பாலை. அடுத்து 36வது கேள்வி, பலவகையான கப்பல்களின் பெயர்களை குறிப்பிடும் நிகண்டு நூல் என்ன? பலவகையான கப்பல்களுடைய பெயர்களை குறிப்பிடும் நிகண்டு நூல் சேந்தன் திவாகரம் என்பது கரெக்டு. சேந்தன் திவாகரம். அடுத்து 37வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் கடற்பயணம் செய்ய முடியாதது எது? எதை வச்சு கடற்பயணம் செய்ய முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் களம், வங்கம், நாவை மூலமாக போகலாம், புனை மூலமாக போக முடியாது. புனை என்பது சின்ன சின்ன நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தப்படுவது. ஸோ இதுதான் சரி. அடுத்து 38வது கேள்வி, பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி காணப்படும் வெலிங்டன் அருங்காட்சியகம் உள்ள நாடு எது? பழங்காலத்தில் தமிழ்நாட்டு கப்பல்களில் மணியை பயன்படுத்தியிருக்காங்க. அப்படிப்பட்ட மணி ஒன்று வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் இருக்குது. அந்த வெலிங்டன் அருங்காட்சியகம் எந்த நாட்டில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் நியூசிலாந்து நாட்டில் இருக்குது. நியூசிலாந்து. அடுத்து 39வது கேள்வி, நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக என்று பாடியவர் யார்? நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக என்று பாடியவர் வெண்ணிக்குயத்தியார். வெண்ணிக்குயத்தியார் என்பவர் பாடியிருக்காங்க. அடுத்து 40வது கேள்வி, கப்பல் கட்டும் கலைஞர்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டனர். கப்பலை கட்டும் கலைஞர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள்? இதுக்கான பதில் கம்மியர் என்று அழைக்கப்பட்டார்கள். கப்பல் கட்டும் கலைஞர்களுக்கு கம்மியர் என்று பெயர். அடுத்து 41வது கேள்வி, களஞ்சை கம்மியர் வருகன கூவி என்று கூறும் நூல் என்ன? களஞ்சை கம்மியர் வருகன கூவி என்று கூறும் நூல் மணிமேகலையில் தான் சொல்லியிருக்காங்க. மணிமேகலை. அடுத்து 42வது கேள்வி, இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் டேஸ் எனப்படும். இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்களுக்கு என்ன பெயருங்க? கன்னடை என்று பெயர். கன்னடை. அடுத்து 43வது கேள்வி, தமிழர்கள் கப்பலின் நீர்மட்ட வைப்பிற்கு பயன்படுத்திய மரங்கள் என்னென்ன? கப்பலுடைய நீர்மட்ட வைப்புக்கு சில மரங்களை பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கான பதில் வேம்பு. இதையும் பயன்படுத்தினாங்க. இலுப்பை மரம், புன்னை மரம், நாவல் மரம் அனைத்தையும் பயன்படுத்தியிருக்காங்க. அனைத்தும் சரி என்பது ஆன்சர். அடுத்து 44வது கேள்வி, சரியான கூற்றுகளை கண்டறிக. கூற்று, கன்னடை என்பது இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் ஆகும். காரணம், மரத்தின் வெட்டப்பட்ட பகுதியை வெட்டுவாய் என்பர். அதன் நிறத்தை, இங்கே டைப்பிங் மிஸ்டேக்குங்க, அதன் நிறத்தை கொண்டு மரத்தின் தன்மையை அறிவர். இதுக்கான பதில் கூற்றும் சரி, காரணம் சரி. கூற்று காரணம் இரண்டுமே சரிதாங்க. அதாவது இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்களுக்கு கன்னடை என்று பெயர். மரத்தின் வெட்டப்பட்ட பகுதியை வெட்டுவாய்ன்னு சொல்லுவாங்க. அதனுடைய நிறத்தை வச்சு மரத்துடைய தன்மையை சொல்லிடுவாங்க. அடுத்து 45வது கேள்வி, கப்பலின் முதன்மையான அடிமரத்துக்கு பெயர் என்ன? கப்பலின் முதன்மையான அடிமரத்துக்கு பெயர் எரா என்று சொல்வார்கள். எரா. அடுத்து 46வது கேள்வி, கப்பலில் பயன்படுத்தப்படும் குறுக்கு மரத்துக்கு பெயர் என்ன? அடிமரம்னா எரா, குறுக்கு மரத்துக்கு பெயர் பருமல் என்று சொல்வார்கள். பருமல். அடுத்து 47வது கேள்வி, பெரிய படகுகளின் முன்பக்கத்தில் இடம்பெறாத உருவம் எது? அந்த காலத்தில் பெரிய பெரிய படகெல்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அப்போ முன்னாடி உருவங்களை செஞ்சு வைப்பாங்க. என்னென்ன உருவம் இருக்கும்னா பரி, பரினா குதிரை, வாரணம் என்றால் யானை, அன்னம்னா அன்னப்பறவை, இந்த உருவமெல்லாம் இருக்கும். எண்கு உருவம் இருக்காது. எண்கு அப்படின்னா கரடின்னு அர்த்தங்க. கரடி உருவத்தை வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் தப்பு. அடுத்து 48வது கேள்வி, கப்பலில் பழுது ஏற்படும் பொழுது மரப்பீசினை கொண்டு இணைத்த செய்தியை கூறும் நூல் என்ன? அதாவது கப்பலில் பழுது ஏற்படும் பொழுது மரப்பீசனை வச்சு ஒட்டியிருக்காங்க.
இந்த செய்தியை நூலில் சொல்லியிருக்காங்க. எந்த நூல் அப்படின்னா பரிபாடல் என்ற நூலில் சொல்லியிருக்காங்க. அடுத்து 49வது கேள்வி, பொருந்தாதது எது? அதாவது 3 சொல் வந்து ஒருத்தனை குறிக்கும், ஒன்றே ஒன்று மட்டும் மாறுபட்டது. இதுக்கான பதில் மீகாமன், நீகான், மாலுமி என்றால் எல்லாமே கப்பலை ஓட்டுபவரை குறிக்கும். சாரதி அப்படிங்கிறவங்க தேரோட்டுறவங்க. ஸோ இதுதான் பொருந்தாதது. அடுத்து 50வது கேள்வி, பழங்காலத்தில் கப்பலில் பயன்படுத்தப்பட்ட திசை காட்டும் கருவிக்கு பேர் என்ன? பழங்காலத்தில் கப்பலில் வந்து திசை காட்டும் கருவியை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து சமுக்குன்னு பேர், சமுக்கு. அடுத்து 51வது கேள்வி, நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி என்று கூறும் நூல் என்ன? நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி என்று கூறும் நூல் புறநானூறு தான் சொல்லுதுங்க, புறநானூறு. அடுத்து 52வது கேள்வி, தமிழர்கள் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியமில்லை என கூறியவர் யார்? தமிழர்கள் கட்டிய கப்பலை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியமில்லை, இப்படி சொன்னவர் வாக்கர். வாக்கர் தான் சொல்லியிருக்காரு. அடுத்து 53வது கேள்வி, தமிழர்களின் கப்பல் கட்டும் திறமையை வியந்து பாராட்டிய இத்தாலிய நாட்டு பயணி யார்? தமிழர்களின் கப்பல் கட்டும் திறமையை வியந்து பாராட்டிய இத்தாலிய நாட்டு பயணி மார்க்கபோலோ. மார்க்கபோலோ. அடுத்து 54வது கேள்வி, சரியான கூற்றை கண்டறிக. கூற்று, தமிழர்களின் கப்பல் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைத்தன. காரணம், கப்பலின் அடியில் சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அரைத்து அதில் எண்ணெய் கலந்து பூசினர். இதுக்கான பதில் கூற்றும் சரி, காரணம் சரி. கூற்று காரணம் இரண்டுமே சரிதாங்க. அடுத்து 55வது கேள்வி, கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகளுக்கு பெயர் தொகுதின்னு சொல்லுவாங்க, தொகுதி. அடுத்து 56வது கேள்வி, களம் தந்த பொற்பரிசம் களிந்தோணியால் கரை சேர்க்குந்து என கூறும் நூல் என்ன? களம் தந்த பொற்பரிசம் களித்தோணியால் கரை சேர்க்குந்து என்று கூறும் நூல் புறநானூறு தான் குறிப்பிடுதுங்க, புறநானூறு. அடுத்து 57வது கேள்வி, தமிழர்களின் கடல் பயணத்திற்காக முற்காலத்தில் வழிகாட்டிகளாக பயன்பட்டது. தமிழர்கள் கடல் பயணத்துக்காக எதை வழிகாட்டியாக பயன்படுத்தியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் ஆமையை பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து நாம் பார்க்க போகிறது புத்தக வினாவிடைகள். 58வது கேள்வி, தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது எது? தமிழர்கள் சிறிய நீர்நிலையை கடக்கணும்னா ஓடத்தை தான் பயன்படுத்தியிருப்பாங்க. மற்ற 3மே கடலுக்கு வரும். அதாவது களம், வங்கம், நாவாய் எல்லாமே கடலுக்கு வரும். ஓடம் என்பது சின்ன சின்ன நீர்நிலைகளுக்கு வரும். அடுத்து 59வது கேள்வி, தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஸ் வழக்கம் என குறிப்பிடுகிறது. தொல்காப்பியம் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என குறிப்பிடுகிறது, முன்னீர் வழக்கம். அடுத்து 60வது கேள்வி, கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி என்ன? கப்பலை உரிய திசையில் திருப்ப பயன்படும் கருவி சுக்கான்ங்க, சுக்கான். அடுத்து 61வது கேள்வி, பொறுத்துக. சரியாக பொருத்தணும். இதுக்கான பதில் எரா என்பது அடிமரம், பருமல் என்பது குறுக்கு மரம், மீகாமன் என்றால் கப்பலை செலுத்துபவர், காந்த ஊசினா திசை காட்டும் கருவி. அடுத்து நாம் பார்க்க போகிறது விரிவானம் பகுதியில் ஆழ்கடலின் அடியில்னு சொல்லிட்டு ஒரு கதை கொடுத்துருப்பாங்க. கதையிலேருந்துலாம் கேள்வி வர வாய்ப்பில்லை. பட் அந்த கதை எழுதிய ஆசிரியர், அவர் எழுதிய நூல்களை மட்டும் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணும். அதை வேணால் பார்க்கலாம். 62வது கேள்வி, அறிவியல் புனை கதைகளின் தலைமகன் என புகழப்படுபவர் யார்? அறிவியல் புனை கதைகளின் தலைமகன் என்று அழைக்கப்படுபவர் ஜூல்ஸ் வெர்ன். ஜூல்ஸ் வெர்ன். அடுத்து 63வது கேள்வி, ஜூல்ஸ் வெர்ன் எழுதிய நூல்களுள் தவறானது எது? ஜூல்ஸ் வெர்ன் எழுதிய நூல்களுள் தவறானது எது? இதுக்கான பதில் ஆழ்கடலின் அடியில் 80 நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம். எல்லாமே அவர் எழுதின நூல்கள். கிழவனும் கடலும் என்பது அவர் எழுதாத நூல். இதை வந்து 6ஆம் வகுப்பில் கொடுத்துருப்பாங்க. வேற ஒருத்தர் எழுதியிருப்பார். அவர் யாருங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் போடுறீங்கன்னு பார்ப்போம். அடுத்து நான் பார்க்க போகிறது இலக்கணம். இலக்கணத்தில் இலக்கிய வகை சொற்களை பார்க்க போகிறோம். 64வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எது? கீழே இருக்கிற 4ல் 3 வந்து ஒரே பொருளை தரும், 1 மற்றும் மாறுபட்டது. இதுக்கான பதில் மொழி அப்படின்னாலும் பதம் அப்படின்னாலும் கிளவினாலும் ஒன்று தான். இதழ் என்பது மாறுபட்டது. ஸோ இதுதான் பொருந்தாதது. அடுத்து 65வது கேள்வி, பொருத்துக. இலக்கண முறைப்படி சரியாக பொருத்தணும். இதுக்கான பதில் மண் என்பது பெயர் இயற்சொல், வந்தான் என்பது வினை இயற்சொல், அவனை என்பது இடை இயற்சொல், மாநகர் என்பது உரி இயற்சொல். அடுத்து 64வது கேள்வி, கற்றோருக்கு மட்டும் பொருள் விளங்கும் சொல் எது?
கற்றோர்னா படித்தவர்கள், படித்தவர்களுக்கு மட்டும் பொருள் விளங்கும் சொல் திரிசொல். திரிசொல். 67வது கேள்வி, இலக்கியங்களில் மட்டும் பயின்று வருபவை எவை? இலக்கியங்களில் மட்டும்தான் இருக்குதுங்க. இதுக்கான பதில் திரிசொல். திரிசொல் வந்து இலக்கியங்களில் மட்டும்தான் இருக்குது. அடுத்து 68வது கேள்வி, திரிசொல்லில் பொருந்தாதது எது? திரிசொல் அப்படின்னா படித்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும். வங்கோல், அலுவம், உருபயன் எல்லாமே திரிசொல். கடல் என்பது இயற்சொல், எல்லாருக்குமே புரியும். ஸோ இதுதான் பொருந்தாதது. அடுத்து 69வது கேள்வி, பொறுத்துக. சரியாக பொருத்தணும். இதுக்கான பதில் அலுவம் என்பது பெயர் திரிசொல், பயின்றாள் என்பது வினை திரிசொல், மான என்பது இடை திரிசொல், கூறு என்பது உரி திரிசொல். அடுத்து 70வது கேள்வி, பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். இதுக்கான பதில் இதழ் அப்படின்னா பனையேடு. நல்ல கவனிங்க, இதழ் அப்படின்னா பனையேடு. அம்பி என்றால் கப்பல், வழி என்றால் காற்று, ஆழி என்றால் கடல். அடுத்து 71வது கேள்வி, கேணி, பெற்றம் போன்ற சொற்கள் முற்காலத்தில் வழக்கத்தில் இல்லாத பகுதி எது? கேணி, பெற்றம் என்ற சொற்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க இருந்திருக்கு, ஆனால் ஒரே ஒரு பகுதியில் மட்டும் இல்லை. இதுக்கான பதில் பாண்டிய நாட்டில் இல்லைங்க. பாண்டிய நாட்டில் கேணி, பெற்றம் என்ற வார்த்தையெல்லாம் இல்லை. அடுத்து 72வது கேள்வி, திசை சொல்லில் பொருந்தாதது எது? இதுக்கான பதில் சக்கரம் என்பது வட சொல், இது திசை சொல் கிடையாது. சாவி, ஜன்னல், ரயில் எல்லாமே திசை சொல், சக்கரம் என்பது வட சொல். அடுத்து 73வது கேள்வி, கமலம், அலங்காரம் என வடமொழியில் இருப்பதை அப்படியே தமிழில் எழுதுவது டேஸ் ஆகும். இது அப்படியே வடமொழியில் இருக்குது, அப்படியே தமிழில் எடுத்து எழுதுகிறோம். இப்படி எழுதினோம்னா அதுக்கு பேர் தற்சமம் என்று பெயர், தற்சமம். அடுத்து 74வது கேள்வி, லட்சுமி என்பதை லக்குமி என்றும் விஷம் என்பதை விடம் என்றும் தமிழ் எழுத்துக்களில் மாற்றி எழுதுவது டேஸ் எனப்படும். லட்சுமி அப்படிங்கிறத லக்குமின்னு மாற்றுறாங்க, விஷம் அப்படிங்கிறத விடம்னு மாற்றுறாங்க. இப்படி மாற்றினாங்கன்னா அதுக்கு பேர் தற்பவம் என்று பெயர். அடுத்து நாம் பார்க்க போகிறது புத்தக வினாவிடைகள். 75வது கேள்வி, எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் எது? எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் இயற்சொல், இயற்சொல். அடுத்து 76வது கேள்வி, பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது என்ன? பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது திரிசொல்லுங்க. இதை கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது திரிசொல். அடுத்து 77வது கேள்வி, வட சொல்லில் பொருந்தாதது எது? இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா வருடம், மாதம், கமலம் எல்லாமே வடசொல். பண்டிகை என்பது வடசொல் கிடையாது, தவறு. அடுத்து 78வது கேள்வி, வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி என்ன? வடமொழி என்று அழைக்கப்படுவது சமஸ்கிருத மொழி. அடுத்து 79வது கேள்வி, பொறுத்துக. சரியாக பொருத்தணும். இதுக்கான பதில் சாவி அப்படிங்கிறது திசைச்சொல், கமலம் என்பது வடசொல், வங்கோல் என்பது திரிசொல், மாநகர் என்பது இயற்சொல். அடுத்து 80வது கேள்வி, பொறுத்துக. இதையும் சரியாக பொருத்தணும். இதுக்கான பதில் இயற்சொல்லுக்கு உதாரணம் சோறு, திரிசொல்லுக்கு உதாரணம் அலுவம், திசை சொல்லுக்கு உதாரணம் பெற்றம், வடசொல்லுக்கு உதாரணம் ரத்தம். அடுத்து 81வது கேள்வி, கலைச்சொற்களை பொறுத்துக. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா மறக்காமல் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இது வரைக்கும் நம்ம முதல் 3 இயலுக்கு வீடியோ போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கான லிங்கை கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி அந்த வீடியோக்களையும் பார்த்துருங்க. சரி, ஓகே, வீடியோ பார்க்கலாங்களா? ஹார்பர் என்றால் துறைமுகம், சிப்பியார்ட்னா கப்பல் தளம், ஆங்கர்னா நங்கூரம், சாய்லர்னா மாலுமி. அடுத்து 82வது கேள்வி, கடைசி கேள்வி, கலைச்சொற்களை பொறுத்துக. இதுக்கான பதில் ஓசன் என்றால் பெருங்கடல், சப்மரீன்னா நீர்மூழ்கி கப்பல், மெரின் கிரியேச்சர்னா கடல்வாழ் உயிரினம், மெரின் டெக்னாலஜினா கடல் தொழில்நுட்பம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் லைன் பை லைன் கொஷின் பார்த்துருக்கோம். மொத்தம் 82 கேள்வி பார்த்துருக்கோம். உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நாளைக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் இயல் 5லேருந்து டெஸ்ட் வரும். லைன் பை லைன் கொஷின் கொண்டு வந்துடுவோம், படிச்சுட்டு வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைய வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி.